மகர ராசியில் செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் உச்சம் என்று அர்த்தம். தனக்கு இல்லைனாலும் தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு கொடுத்துருவாங்க. இந்த மகர ராசியில செவ்வாய் அமையப்பட்டவங்களுக்கு அண்ணன் தம்பி பாசமே ஒரு வரம், அதுவே அவங்களுக்கு சாபமும். மகரம்ங்கிறது சனி வீடு, அங்க செவ்வாய் இருக்கு. அப்போ சனியும் செவ்வாயும் சேரும்போது என்ன ஆகும்னா, மகரத்தில் செவ்வாய் அமைப்பட்டவர்கள் கண்டிப்பாக திருமணம் தடை ஏற்படும். ரத்தக்காவுன்னு சொல்லுவாங்க செவ்வாய் சனி சேரும்போது. செவ்வாய் சனி சேர்ந்துட்டாலே அங்க வந்து போர் தான். போர்ல என்ன ரத்தம் தானே. அப்போ ரத்தம் உங்க உடலை விட்டு வெளியேறணும். அதுக்கு வேற வழி என்ன? இத்தனை கால மாற்றங்களையும் இத்தனை முன்னேற்றங்களையும் கலந்து ஜோதிடம் நிற்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தன்மான உணர்வும் தாய்மை குணமும் உள்ள மகரத்தில் செவ்வாய் அமைப்பட்ட ஜாதகர்களுக்கு எப்போதும் வெற்றி. வணக்கம். இன்னைக்கு நாம ராசியில் செவ்வாய் அப்படிங்கிற சீரீஸ்ல மகர ராசியில் செவ்வாய் இருந்தா என்ன பலன் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்போ மகர ராசியில் செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் உச்சம் என்று அர்த்தம். பொதுவாவே இந்த மகர ராசி மகர லக்னத்தார் வந்து அண்ணன் தம்பி பாசம் ரொம்ப அதிகம் உள்ளவங்க. அப்போ அந்த மகர ராசியிலேயே செவ்வாய் அமைப்பட்ட ஜாதகர்கள் அவங்க என்ன ராசி என்ன லக்னமா இருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்துல மகரம் அப்படிங்கிற ராசியில செவ்வாய்ங்கிற கிரகம் இருந்துட்டா செவ்வாய் உச்சம் என்று அர்த்தம். அப்போ செவ்வாய்ங்கிறது உடன் பிறந்தவர்கள் குறிக்கும். அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இவங்க எல்லாருமே குறிக்கும், கூட பிறந்தவர்கள் குறிக்கும். இந்த மகர ராசியில் செவ்வாய் அமையப்பட்ட ஜாதகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனக்கு இல்லைனாலும் தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு கொடுத்துருவாங்க. இந்த மகர ராசியில செவ்வாய் அமையப்பட்டவங்களுக்கு அண்ணன் தம்பி பாசமே ஒரு வரம், அதுவே அவங்களுக்கு சாபமும் கூட. அண்ணன் தம்பி ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அவங்களால கொடுக்காம இருக்கவே முடியாது, அப்படியே கொடுத்துருவாங்க. பாதி வச்சுக்கிட்டு கொடுக்கறதுலாம் இல்லை. மகர ராசியில ஒரு செவ்வாய் இருக்கு அந்த குழந்தை ஜாதகத்துல, அதுக்கு ஒரு தம்பியோ அதுக்கு ஒரு அண்ணனோ அதுக்கு ஒரு உடன் பிறந்த அந்த சிப்ளிங் இருக்கும்போது நீங்க இதை வந்து விளையும் பயிரிலே பார்க்கலாம், சிறு பிள்ளைகளே பார்க்கலாம். உங்க குழந்தைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்க வீட்டில் 2 குழந்தை இருக்கு, அது ஒரு குழந்தைக்கு வந்து மகரத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அந்த சிப்ளிங் கூட அது ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. அவங்க அடிச்சா கூட வாங்கிக்குவாங்க, திட்டுனா வாங்கிக்குவாங்க, பொட்டிப்பாவா நடந்துக்குவாங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட ஒரு ஸ்வீட்டை கொடுத்து அண்ணன் கேட்கறான் பாருன்னா அப்படியே கொடுத்துரும், தங்கச்சி கேட்குது பாருன்னா அப்படியே வச்சுக்கன்னு கொடுத்துருவாங்க. அவங்களுடைய ஜாதகமே அவங்க இயக்கும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இந்த குழந்தை வந்து எப்படி வந்து அப்படி கொடுக்குது அப்படின்னு. ஏன்னா இதை நான் கண்ணால் பார்த்த உண்மை. நான் ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு நண்பரோட வீட்டுக்கு போறேன். அந்த நண்பர் வீட்டில் 2 பிள்ளைகள். அப்போ ஒரு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகும்போது நொறுக்கு தீனிகள் நிறைய வாங்கிட்டு போறது என்னோட வழக்கம். அந்த ஒரு குழந்தை வந்து வாங்குது, அவங்க மூத்த பிள்ளை அக்கா அதுதான் வந்து வாங்குது. அவ்வளோ சந்தோஷமா அதை பார்க்குது. அவங்க தம்பி அங்கேருந்து வராரு. ஏய் என்ன நீ வச்சிருக்க, என்கிட்ட கொடு அப்படின்னோடனே அதுலேருந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கலாம். அந்த பை மொத்தத்தையும் அப்படியே கொடுத்துட்டு என்னை பார்த்துட்டு இருந்தது. என்ன அப்படின்னு கேட்கும்போது தெரில, நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் சொல்லணும். அவள் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான், அப்படியே கொடுத்துருவா, சண்டையே போட மாட்டா. அவங்க தம்பிக்குன்னா என்ன வேணா பண்ணுவா. அவங்க தம்பியை திட்டினா இவன் வந்து எங்கிட்ட சண்டை போடுவா, ஏன் திட்டுங்க. இத்தனைக்கும் அந்த குழந்தையோட வயது 6 வயது, அவங்க தம்பிக்கு வந்து ஒரு 4 வயது என்னமோ தான். கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தான், 2 வருஷம் கேப்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இந்த குழந்தைக்கு வந்து எப்படி அந்த அளவுக்கு உணர்வு கொடுக்குன்றப்போ எனக்கு ஒரு கியூரியாசிட்டி. அப்போ அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கும்போது மகர ராசியில் அந்த அந்த குழந்தை வேற ஒரு ராசி, வேற ஒரு நட்சத்திரம். ஆனால் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் மகரம் எனக்கூடிய அந்த கட்டத்தில் செவ்வாய் இருக்கு. செவ்வாய் உச்சம் பெற்ற பிள்ளை. அப்போ இது வாழ்க்கை முழுக்க அப்படிதான் இருக்க போகுது. அப்போ நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் மகரத்துல செவ்வாய் இருந்ததுன்னா அண்ணன் தம்பிக்கு விட்டு கொடுத்துருவீங்க. இவங்களை சொத்து பிரிக்க சொன்னா எப்படி தெரியுமா பிரிப்பாங்க? வேணும்னே அதிகமான சொத்துக்கள், நல்ல வேல்யூபிளான சொத்துக்களை தன்னுடைய சகோதரர்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அதிகமாக வேல்யூ இல்லாத இல்லை போனா போதுங்கிற சொத்தை இவங்க வச்சுக்குவாங்க. இது என்ன ஒரு மேன்மையான பண்புனா, நாம விட்டு கொடுத்தோங்கிறது யார் உணர்ந்துட வேணாம். அவன் தம்பி கூட தம்பியோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ வந்து அக்காவோ வந்து உணர்ந்துடக்கூடாது, நாம தான் விட்டு கொடுத்தோங்கிறது, அவங்க வந்து அப்படி கூட நினைச்சிடக்கூடாதுன்ற மாதிரி விட்டு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மேன்மையான பண்பு. இந்த காலத்துல அப்படி இருப்பாங்கன்னா இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா காலங்களை கடந்தது இந்த ஜோதிடம் ஜாதகம்ன்றது. ஒருத்தருக்கு மகரத்துல செவ்வாய் இருந்துட்டா அந்த அளவுக்கு தான் இருப்பாங்க. 2வது இந்த மகரத்துல செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடணும், நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடணும், வீடு கட்டிடணும், பிரம்மாண்டமா வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். சொந்த வீடு கட்டணும், நிலம் வாங்கி வீடு கட்டணும். எப்படி? ஏன்னா மகரம்ங்கிறது சனி வீடு, அங்க செவ்வாய் இருக்கு. அப்போ சனியும் செவ்வாயும் சேரும்போது என்ன ஆகும்னா ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். லைஃப்ல அவங்க ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு வீடு, சொந்தமா ஒரு நிலம் இதெல்லாம் வாங்குறதுக்கு டிலே ஆகும். ஏன்னா சனிங்கிறது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். அங்க போய் செவ்வாய் இருக்கு. இப்போ நம்மளுடைய கான்செப்ட், நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்ன? மகர ராசியில் செவ்வாய் அமையப்பெற்ற ஜாதகர்களுடைய வாழ்க்கையை தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ மகரம் அப்படிங்கிறது சனியோட வீடு, அங்க போய் செவ்வாய் இருக்கு. ப்ராப்பர்ட்டி கிடைக்க தாமதப்படும். அப்ப அதுவே ஒரு வேட்கையா மாறும், அதுவே ஒரு வெறியா மாறும், அதுவே ஒரு லட்சியமா வேள்வியா மாறும். எப்படியாவது வாழ்க்கையில ஒரு போராடி ஜெயிச்சு எப்படியாவது ஒரு வீட்டை கட்டணும்டா சாமி, வீடு வாங்கணும், நமக்கு சொந்தமா ப்ராப்பர்ட்டி நிலம் இருக்கணும்ன்றது வெறியாயிடும். ஈவன் வாகனங்கள் கூட பெரும்பாலும் இந்த மகர ராசியில் செவ்வாய் அமைப்பட்டவர்களுக்கு செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை வாங்கி புதுப்பிச்சு ஓட்டுறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சனி அப்படிங்கிறது பழசு,
செவ்வாய்ங்கிறது வாகனம். அப்ப பழைய வாகனங்களை வாங்கி பயன்படுத்துறது இந்த மகர ராசியில் செவ்வாய் அமைப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒரு நண்பர்கிட்ட இதே மாரி மகரத்தில் செவ்வாய் அமைப்பட்டவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து எப்பவுமே விலை உயர்ந்த கார் தான் பயன்படுத்துவார். ஆனா, அந்த விலை உயர்ந்த கார் செகண்ட் ஹேண்டா தான் இருக்கும். அத பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மாரியே இருக்காது. 1 வருடம் யாராவது ஓட்டியிருப்பாரு. இல்ல 6 மாதம் ஓட்டியிருப்பாங்க. அது விற்பனைக்கு வரும். அந்த விற்பனைக்கு வர வண்டிய வாங்குவாரு. அவர் நினைச்சாருன்னா, புது வண்டி ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து ஓட்ட முடியும். நான் அவர்ட்ட கேட்டேன். "இவ்ளோ பெரிய தொழிலதிபரா இருக்கிறீங்க. ஏன்னா நீங்க வந்து புது பிராண்ட் நியூ காரே வாங்கக்கூடாது?" அப்படின்னு. எனக்கு காரணம் தெரியும். ஆனா, அவர் அறிந்து செய்கிறாரா இல்லையான்றத நம்ம டெஸ்ட் பண்ணணும்ல. ஏன்னா, அவர் ஜாதகத்த நான் பார்க்கிறேன். மகரத்துல செவ்வாய் இருக்கு அவருக்கு. நான் கேட்கிறேன், "ஏன் விலை உயர்ந்த கார் தான். ஆனா, அத யாராவது ஒருத்தரு ஒரு 6 மாதமோ, குறைந்தது 3 மாதமாவது ஓட்டி அது விற்பனைக்கு வந்ததுக்கப்புறம் வாங்குறீங்க." அப்படின்றப்போ, அது என்னமோ தெரியல அகில். நான் புது கார் வாங்குனா, பல நேரங்கள்ல ஷோரூம் வாசல்லயே எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஷோரூம விட்டு வெளில எடுத்துட்டு வருவாங்க. இத்தனைக்கும் ட்ரெயின்டு டிரைவர் தான் ஓட்டுவாங்க. ஏதோ ஒண்ணு ஸ்க்ராட்ச் ஆகும். இல்ல ஒரு தடவ வந்து அந்த ஷோரூம் விட்டு கீழ இறக்கி ரோட்டுக்கு கொண்டு போகும்போது ரோட்ல வந்து இடிச்சுட்டாங்க. அப்படி இல்லைன்னா கூட அந்த புது வண்டி 2 1 நாள்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்புறம் வெறுத்து போனதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் என்ன பண்ணேன், இனிமே நான் புது காரே வாங்குறேன். நான் வந்து யாராவது யூஸ் பண்ண கார் இருந்தா குடுங்கப்பா அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட் கார் ஒண்ணு ரெடி பண்ணி எனக்கு குடுத்தாங்க. நான் ஓட்டுனேன். ரொம்ப வருஷம் எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்ப வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைய எனக்கு அது அமைச்சு குடுத்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறமா நான் வந்து விலை உயர்ந்த எந்த கார் வாங்குனாலும் சரி, அத செகண்ட் ஹேண்ட்ஸ்ல தான் வாங்கியிருக்கேன். அது இன்னி வரைக்கும் வெற்றிய குடுத்திருக்கு. பழையத வாங்கி புதுப்பிச்சு ஓட்டும்போது எனக்கு வெற்றியா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு மகரத்துல செவ்வாய் இருக்கு. அது நமக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வந்து வெற்றிய தரும்ன்றது அறியாம, அவரு ஒரு லாஜிக்ல அத புரிஞ்சுகிட்டு, அத செயல்படுத்தி இன்னி வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர்களுக்கு இன்னொரு சூட்சும ரகசியம் என்னன்னா, ஏற்கனவே கட்டிய வீட வாங்கி புதுப்பிச்சு உள்ள போறது. இந்த ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வீடு அத விற்பனைக்கு வந்து அந்த வீட்ட வாங்கி பயன்படுத்துறது வெற்றி. செவ்வானா வீடு, சனினா வந்து பழையது. அத வாங்கி பயன்படுத்துறது வெற்றி. 2வது இவர்களுக்கு மகரத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் தடை ஏற்படும். திருமண தாமதம் ஏற்படும். ஒரு ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும் நிச்சயமாக தடை ஏற்படும். எப்படின்னா செவ்வாய்ங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அது போய் சனியோடைய மகர வீட்ல இருக்கு. மகரம்ங்கிறது சனியோடைய ஒன் ஆஃப் த ஹவுஸஸ் இல்லையா? அப்ப மகரம்ன்றது சனி வீடு. அந்த சனி வீட்டில் செவ்வாய் அமரும்போது, செவ்வாய்ங்கிறது திருமணம். அப்ப திருமணத்தை தாமதப்படுத்தும். தாமதப்படுத்தப்பட்ட திருமணம் தான் இந்த மகரத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்களுக்கு வெற்றி. மகரத்தில செவ்வாய் அமைஞ்சிருச்சு. ஆனா, திருமணத்த வந்து கூட்டத்தோட கூட்டமா நானும் பண்றேன்னு சொல்லிட்டு 25 வயதிலயோ, 24 வயதில நீங்க பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பாக, நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கை ரணக்கொடூரமா இருக்கும். திருமண வாழ்க்கைனாலே ரணக்கொடூரமா தான் சார் இருக்கு. இதுல மகரத்தில செவ்வாய் இருந்தா என்ன? இல்ல மீனத்தில செவ்வாய் இருந்தா என்ன? அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா, இவர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்போ நாம ஜாதகத்த ஒழுங்கா அத கடைபிடிச்சோம்னாலே, நெறைய இன்னல்கள், இடைஞ்சல்கள்லருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும். விதியை மாற்ற முடியாது. ஆனால் அந்த மதி கூட விதியை மாத்துறதுக்கு பயன்படும். அப்போ மதிநுட்பம். மதிநுட்பத்தோட நீங்க அந்த உங்களுடைய பெர்சனல் ஹோரோஸ்கோப்ப நீங்க அணுகணும். நான் அடிக்கடி சொல்றது தான். உங்க ஹோரோஸ்கோப் தான் உங்க லைஃப்க்கான கேட்டலாக். எப்படி உங்க லைஃப்ப அணுகணும்? எந்தெந்த நாட்கள்ல, எந்தெந்த தேதியில, எந்தெந்த காலகட்டத்தில என்ன பண்ணணும்? எத எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விதி வந்து கடவுள் பிறக்கும்போதே உங்களுக்கு குடுத்துடுறாரு. இத புரிஞ்சுக்கிறதே இல்ல யாருமே. உங்களுடைய ஹோரோஸ்கோப்ப வந்து ஒரு ஒரு நில பத்திரம் மாரி வச்சுக்கணும். ஒரு ஷேர் மார்க்கெட்ட ஒரு பத்திரம் மாரி வச்சுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொக்கிஷமா உங்க ஜாதகத்த நீங்க வந்து பாதுகாக்க முடியுமோ, அவ்வளவு பொக்கிஷமா பாதுகாத்துக்கங்க. அதுக்காக அப்படியே மூடி வச்சுறாதீங்க. டெய்லி அனுதினமும் அத பாருங்க. பேசிக்கான அஸ்ட்ராலஜி எல்லாரும் நீங்க கத்துக்கிறது வந்து நல்லதுன்னு என்னுடைய பணிவான கருத்து. அப்போ ஒவ்வொரு நாள், கிழமை, முகூர்த்தத்த நீங்க வச்சு ஃபாலோ பண்ணும்போது, அதோட ரிசல்ட்ஸ நீங்க பார்க்கும்போது, நீங்க அதுக்கப்புறமா அத நீங்க விடவே மாட்டீங்க. நான் எப்போதும் சொல்றது என்னன்னா, ஒரு துறை இத்தனை வருடங்கள் கடந்தும் ஜெயிக்குது அப்படின்னா, அந்த துறை ஏதோ ஒரு வகையில யாருக்கோ வெற்றி குடுத்துக்கிட்டே இருக்கு தானே. ஒரு ஜோதிட துறை யாருக்குமே வெற்றி தரல அப்படின்னா, காலம் போற வேகத்துல அது எப்பயோ அலையில அடிச்சு சிதறி காணாமலே போயிருக்கும். அந்த லாஜிக்க நீங்க புரிஞ்சு பாருங்க. தெரிஞ்சு பாருங்க. அப்ப இத்தனை கால மாற்றங்களையும், இத்தனை முன்னேற்றங்களையும் கடந்து ஜோதிடம் நிக்குது அப்படின்னா, அதை பயன்படுத்தி ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ உங்க ஹோரோஸ்கோப் தான் உங்க லைஃபோட கேட்டலாக். அப்போ உங்க ஜாதகத்துல செவ்வாய் போய் மகரம் எனக்கூடிய சனி வீட்ல இருந்தா, திருமணம் தாமதப்படும். பழைய வாகனங்கள் புதுப்பிச்சு ஓட்டும்போது வெற்றி தரும். பழைய வீடுகள புதுப்பிச்சு குடிபோக வெற்றி தரும். இன்னும் சொல்லப்போனா, இந்த மகரத்தில் செவ்வாய் அமையப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஊர்லயோ எங்கேயோ வந்து ஒரு கவனிக்கப்படாத சொத்து இருக்கும். கவனிக்கவே முடியலங்க. அது அங்க இருக்குதுங்க. பாழடைஞ்ச வீடு, முடிக்கப்படாத வீடு, பழைய வீடுகள் இருக்கும். அதுல போய் குடிபோக முடியாம அவங்க தத்தளிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கவனிப்பாரற்ற சொத்து ஒண்ணு மகரத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்களுக்கு இருக்கும். 2வது வண்டி வாகனம் ஓட்டும்போது இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா செவ்வான்றது சனி வீட்ல இருக்கு அப்படிங்கிறப்ப, சனிங்கிறது கர்மா. வாகன விபத்துகள் இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அரசாங்கத்துடைய ரெகுலேஷன்ஸ வந்து இவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டூ டிரைவிங். ஹெல்மெட் அணியணும். இன்சூரன்ஸ்லாம் பக்காவா வச்சுக்கணும். அப்ப வண்டிக்கு வந்து அவங்க செலவு பண்ணிட்டே இருக்கணும். இப்ப செவ்வா வந்து சனி வீட்ல இருக்கு அப்படிங்கிறப்ப, செவ்வாங்கிறது வாகனம். அது சனியோட வீட்ல இருக்கு அப்படிங்கிறப்ப, வாகனத்த நீங்க பழுதாக ஓட்டுனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனைய குடுத்துரும். அப்ப வாகனத்துக்கு செலவு பண்ணுங்க. ரெகுலரா அத வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்குன்னு ஒரு ரூ. 500 ரூ. 1000 ரெகுலரா செலவு பண்ணிக்கிட்டே இருங்க. பைக்கா இருந்தா அப்படி, காரா இருந்தா ரூ. 1000 ரூ. 2000 செலவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்ப அதுக்கு செலவு பண்றதுங்கிறது, அதுக்கு நீங்க
காட்டக்கூடிய அக்கறை. ஒரு ஒரு லிங்கத்துக்கு செய்ற பூஜை மாரி தான் உங்களுடைய வண்டிக்கு நீங்க செய்யக்கூடிய செலவுகள். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு உங்கள அழைத்துச் செல்லக்கூடிய உங்க வாகனத்தை நீங்கள் கவனிக்கலைன்னா யார் கவனிப்பா? உங்க பிள்ளை மாரி தானே, உங்க தம்பி மாரி தானே, உங்க சகோதரன் மாரி தானே. உங்க நண்பன் இல்லையா அவன்? அப்ப அதற்கு நீங்க செலவு பண்றது தான் பரிகாரமே. இன்னொரு விஷயம், செவ்வாய் போய் சனி வீட்ல. அப்போ என்ன ஆகும்? அப்பப்ப ரத்த தானம் குடுத்துக்குங்க. ரத்த காவுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய், சனி சேரும்போது. செவ்வாய், சனி சேர்ந்துட்டாலே அங்க வந்து போர் தான். போர்ல என்ன ரத்தம் தானே. அப்போ ரத்தம் உங்க உடலை விட்டு வெளியேறணும். அதுக்கு வேற வழி என்ன? மாற்று வழி ரத்த தானம். ரத்த தானம் பண்ணிருங்க. எங்கோ, எப்போதோ யாருக்காவது உங்க ரத்தம் வந்து பயன்படும். டாக்டர்ஸ் அட்வைஸோட. இத வந்து நீங்க அப்படியே மேம்போக்கா பண்ணிடக்கூடாது. உங்க டாக்டர்ஸ் அட்வைஸோட ரத்த தானம் பண்ணலாமா? எத்தனை தடவ பண்ணலாம்? மாதத்துக்கு 1 முறையா? இல்ல 2 மாதத்துக்கு 1 முறையான்னு எல்லாத்தையும் ஒரு டாக்டர்ஸ் அட்வைஸோட கேட்டுக்கிட்டு ரத்த தானம் பண்ண முடிஞ்சா பண்ணிடுங்க. அதேபோல இந்த செவ்வாய், சனி அந்த மகர வீட்ல செவ்வாய் அமையும்போது என்ன ஆகும்னா, இவர்களுக்கு அந்த சகோதரர்களால் மனவேதனை உண்டு. ஏன்னா செவ்வாய்ங்கிற சகோதரன், சனின்றது கர்மா. அப்ப உடன் பிறந்தவர்களுமே உயிரா இருப்பாங்க. ஆனா அந்த உடன் பிறந்தவர்கள் இவர்களை மதிக்கவே மாட்டார்கள். காயப்படுத்தி விடுவார்கள். நம்பிக்கை துரோகம் செய்து விடுவார்கள். நிச்சயமா மகர வீட்ல செவ்வாய் அமையப்பெற்றவர்கள் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு செவ்வாய் உச்சம் தான். நீங்க உங்க உடன் பிறந்தவர்களுக்காக உயிரையே குடுப்பீங்க. ஆனா அவர்கள் உங்களை நிச்சயமாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏமாற்றப் போகிறார்கள். மனதை காயப்படுத்தப் போகிறார்கள் என்பது உண்மை. உங்க மனச நீங்க திடப்படுத்திக்கோங்க. 2வது செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல கணவனை குறிக்கும். அப்போ ஒரு பெண் ஜாதகத்துல மகரத்துல வந்து செவ்வாய் அமையப்பட்டிருக்கு அப்படின்னா, கணவன் சோம்பேறி. எல்லா கணவனுமே சோம்பேறி தான் சார் அப்படின்றது எனக்கு கேட்குது. இருந்தாலும் இவருடைய கணவர் ரொம்ப சோம்பேறியா இருப்பாரு. இவங்க போய் புஷ் பண்ற மாரியே இருக்கும். ஏங்க போங்கங்க, கடைக்கு போங்க, எதையாவது வாங்கிட்டு வாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் இப்படியே படுத்து கிடக்குறீங்க? வேலைக்கு போங்க. சரி இதுக்கு தீர்வு தான் என்ன? அப்படிங்கிறப்போ, முருகனுடைய அவதாரங்கள்ல சுப்பிரமணியர்ன்னு ஒருத்தர் இருப்பார். திருச்செந்தூர் சுப்பிரமணி, திருத்தணி சுப்பிரமணி, மருதமலை சுப்பிரமணி, இல்ல உங்க வீட்டு பக்கத்துல தெருமுக்குல எங்கேயாவது சுப்பிரமணி, இல்ல பாலசுப்பிரமணி, சிறுவாபுரியில வந்து பாலசுப்பிரமணி இருப்பார். இந்த மாரி சுப்பிரமணி, இல்ல பாலசுப்பிரமணியோடைய திருத்தலங்கள், இல்ல சின்ன கோயில்கள், அங்க இருக்கக்கூடிய சுப்பிரமணி, பாலசுப்பிரமணி இவர்களை ஒரு செவ்வாய்க்கிழமையிலயோ, சனிக்கிழமையிலயோ நீங்க வழிபடும்போது, நிச்சயமா இந்த மகரத்தில் செவ்வாய் அமையப்பெற்றவர்களுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த சிவசுப்பிரமணியர், அந்த சுப்பிரமணியர், அந்த பாலசுப்பிரமணியர் வந்து நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். 2வது இவங்க வந்து வெட்டுக்காயங்கள் உடம்புல வந்து கண்டிப்பா இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டிருக்கும். அதேபோல இவர்களுக்கு வந்து பல் வலி, பல் கூச்சம், பல்லு உடைஞ்சு போறது, பல்லுல கிளிப்பு மாட்டுறது, பல் சார்ந்த டென்டல் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கிறது. மகரத்தில் செவ்வாய் அமையப்பட்டவர்களுக்கு கால் பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். முட்டியிலிருந்து பாதம் வரைக்கும் ஃப்ராக்சர், கட்டு போடுறது, எலும்பு உடையறது, பிளேட் வச்சது, நட்டு வச்சது, கால் தாங்கி தாங்கி நடக்கிறது, வெரிகோசிஸ் வெயின், மூட்டு வலி, கால் சார்ந்த பிரச்சனை, கால்ல ஆணி இதெல்லாமே இருக்கும். கால் வலி வேதனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, அங்க செவ்வாய், சனி செயல்படுது இல்லையா? ரொம்ப ரோஷக்காரங்களா இருப்பாங்க. ரொம்ப மென்மைக்கு மென்மையா இருப்பாங்க. ஆனா, டக்குனு ஒரு தன்மானம் உணர்வு ரொம்ப ஜாஸ்தி இவங்களுக்கு. அவங்க எந்த நேரத்தில கோவப்படுவாங்க. இந்த மகரத்தில் செவ்வாய் அமையப்பட்டவங்க எந்த நேரத்தில எப்ப கோவப்படுவாங்கன்னு சொல்ல முடியாது. சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. அப்படியே அறுத்து கழுவி போடான்ட்டு போயிருவாங்க. அப்புறம் திருப்பி அழுது மன்றாடி திருப்பி அவங்களும் சேர்ந்துருவாங்க. இதான் அந்த கொடுமை. மகரத்தில் செவ்வாய் அமையப்பட்டவனுடைய கோபத்த தண்ணீல தான் எழுதி வைக்கணும். எப்ப கோபம் திரும்பும்னு தெரியாது. எப்ப திருப்பி கோவப்படுவாங்கன்னு தெரியாது. அதேபோல இவர்களுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாய்மை குணம். இந்த தாய்மை குணத்தினாலே நாசமா போறது பூராமே இந்த மகரத்தில் செவ்வாய் அமையப்பட்டது தான். டக்குனு இறக்கப்பட்டுரும். ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தை யூஸ் பண்றேன்னா, அவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திருப்பி போய் எவனால காயப்படுத்தப்பட்டமோ அவனுக்கே திருப்பி போய் ஹெல்ப் பண்றது. மீண்டும், 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 மீண்டும் அசிங்கப்படுறது. இது அவர்களுக்கு வந்து ஒரு சாபம் தான். அப்ப இந்த நான் சொன்ன மாரி இந்த சுப்பிரமணியர் வழிபடும்போது, செவ்வாய்க்கிழமைகளிலும், சனிக்கிழமைகளிலும் வழிபடும்போது, நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்த வைக்கும். இவருடைய உழைப்பும், இவருடைய அன்பும், இவருடைய அனுசரணையும் யாருக்கு போய் சேரணுமோ, சரியான மனிதருக்கு போய் சேரும். அப்போ செவ்வாய், சனி அதாவது மகரத்தில் செவ்வாய் அமையப்பெற்றவர்கள் அன்பும், கருணையும், தாய்மை குணமும் உள்ள ரோஷக்காரர்கள். நல்ல ஒரு பயங்கரமான காம்பினேஷன் இது. தன்மான உணர்வும், தாய்மை குணமும் உள்ள மகரத்தில் செவ்வாய் அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கு எப்போதும் வெற்றி. அந்த சுப்பிரமணியர் அருளால நல்லா இருப்பாங்க. நன்றி.